ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை நெற்குன்றத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில். கோவிலின் மூலவர் கரிவரதராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கரிவரதர் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் வடிவமைக்க பெற்றவர். காஞ்சி வரதரை ஒத்தவர். மூலவர் கரிவரதர் சுமார் 5 அடி உயரம், 4 திருக்கரங்கள், அபயஹஸ்தங்கள் உண்டு. தொப்புளுக்கு கீழே சிம்மமுகம், இடது மார்பில் ஸ்ரீதேவி வசிப்பதற்கான வடு. இவருக்கு விசேஷமான தைல காப்பு மற்றும் திருமஞ்சனமும் உண்டு. வைகாசன முறைப்படி மற்ற விசேஷங்களும் உண்டு. மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. உற்சவர் தன் கையில் கதை வைத்திருக்கிறார். இவர் சத்யநாராயணனின் அம்சம். அதனால் பௌர்ணமி நாட்களில் இந்த கரிவரதருக்கு விசேஷ பூஜை உண்டாம். தாயாருக்கு தனிச்சந்நிதி கிடையாது. வரத ஆஞ்சநேயர் என்ற அனுமன் சன்னதியும் உண்டு. இவரும் மகா வரப்பிரசாதி. சனி பகவானின் பார்வை பக்தர்கள் மேல் நேரடியாக படக்கூடாது என்பதற்காக அவர் கால் ஒன்று ஊனமானதாகவும் அதனால் சற்றே தலை சாய்ந்து சனி பகவான் இருப்பதாகவும் இந்த தத்துவத்தை உணர்த்த அனுமனும் இங்கு சற்றே தலை சாய்த்து முழங்காலிட்டு உட்கார்ந்த நிலையில் இருக்கிறார். உற்சவருடன் சந்தான கோபாலனும் உள்ளார். பிள்ளை வரம் வேண்டுவோர் இவரை பிரார்த்தனை செய்தால் அவர்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் என்பது நம்பிக்கை. இங்கு விநாயகர், வரத ஆஞ்சநேயர், விஷ்ணு துர்கை, விஸ்வசேனர், சனி பகவான் முதலான தெய்வங்கள் உள்ளனர். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், கரி என்றால் யானை என்று பொருள் வருமே. ஏன் இந்த பெருமாள் தன் பெயருடன் ஆனை முகத்தான் பெயரையும் இணைத்துக் கொண்டுள்ளார்? கஜேந்திர மோட்ச கதை நினைவுள்ளதா? கடிக்கொள் பூம்பொழிலாய் காமுறு பொய்கையாய் தாமரை மலர்களுடன் அந்த தடாகம் விளங்க அதை வேழன் பார்த்து நித்தியம் ஒரு மலரை பக்தியுடன் மாலோனுக்கு சமர்ப்பிக்க அந்த கரியின் விதிப்படி ஒரு நாள் முதலை ஒன்று அதன் காலை பிடிக்க நெடிய போராட்டத்திற்கு பின் தோல்வியடைந்த யானை ஆதி மூலமே என அழைக்க சரணாகதி என்ற வந்த முந்தைய பக்தர்கள் பிரகலாதன் மற்றும் பாஞ்சாலியை விரைந்து வந்து காத்ததை போல இந்த கரியையும் காப்பாற்றி முதலை முகத்தில் கரி பூசி இருவருக்குமே மோட்சம் தருகிறார் பரந்தாமன். இந்த சம்பவம் மதுரவாயலில் நிகழ்ந்ததென்று ஒரு கருத்தும் நெற்குன்றத்தில் நடந்ததாக இன்னொரு கருத்தும் நிலவுகிறது. ஸ்ரீமத் பாகவதமோ பார்க்கடலின் உள்ளே திரிகுட பர்வதம் என்ற மலையின் அடிவாரத்தில் இருந்த ஒரு தடாகத்தில் இந்த கஜேந்திர மோட்சம் நடந்ததாக விவரிக்கின்றது. கபிஸ்தலம் போன்ற தலங்களும் உதாரணமாக சொல்லப்படுகின்றன. கரிமோட்சம் எங்குதான் நடந்தது? ஒரு காலத்தில் லெமுரியா கண்டம் என்று அழைக்கப்பட்ட பாரத நாடு இன்று சுருங்கி சிறிய தீப கற்பம் போல் இருப்பதும் ஆராய்ச்சியாளர்கள் கூற்று. 60களில் நாம் கண்ட தனுஷ்கோடி பிறகு காணாமல் போனதும் உண்மைதானே. எனவே இந்த ஆராய்ச்சியை தவிர்த்திடுவோம். கண் இமைகள் மூடிய நிலையில் பக்தர் தம் பரிபாலனத்துக்காக எப்பொழுதும் யோசனையில் இருப்பது போல ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் காட்சி தருகிறார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்குள்ள சந்தான கோபாலரை வேண்டி செல்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள் ராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, பௌர்ணமி விழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கரி வரதராஜ பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.